மதுராந்தகத்தில் 23ஆம் தேதி என்டிஏ கூட்டணி நடத்தும் பிரம்மாண்ட பிரச்சார பொதுக்கூட்டத்திற்கு வருகை தரும் மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். நளினி ஸ்ரீ மூத்த வழக்கறிஞர், பாஜக மத்திய அரசு நலத்திட்ட பிரிவு. ஆர்டிகல் 176 படி அரசாங்கம் என்ன ஒரு ஸ்பீச்சை தயாரிச்சு கொடுக்குறாங்களோ அது அப்படியே படிக்கிறது தான் ஆளுநர். அரசியல் சட்டம் எத்தனை தரம் திருத்திருக்கணும், ஏன் திருத்தினோம், திருத்த அவசியம் வந்தது, அதனால் திருத்தினோம். ஆளுநர் என்ன பேசணுன்றது அரசாங்கம் தான் முடிவு செய்யணும். இல்லை, அரசாங்கம் முடிவு செய்யணுமாங்கிறது இப்போ பரிசீலிக்க வேண்டிய கட்டாயம் வந்திருக்கு. காரணம் அதுக்கு தான் ஆளுநர். இப்போ இருக்கிற சட்ட நடைமுறைப்படி ஆளுநர் செயல்பட்டு போலாம். இல்லை இங்கே அது இல்லை. திமுக இதெல்லாம் பிளான்டா பண்றாங்களா? ஆளுநர் வெளியேறின அடுத்த நொடியே தீர்மானம் வாசிக்கிறாங்க, முதலமைச்சர் கையில துண்டு சீட்டு வருது, எல்லாம் பண்றாங்க. இல்லை, அந்த துண்டு சீட்டை அப்போ ஏற்கனவே எழுதி வச்சாங்க. நானும் நீங்களும் அதை பார்க்கும்போது துண்டு சீட்டு யாரும் எழுதி கொடுக்கல. அப்போ கொடுக்கல. எல்லா விதத்திலும் எல்லா துறையிலும் நீ பொய்யை எழுதி கொடுத்து நீங்க படிங்கன்னா ஒரு ஆளுநர் எப்படி படிப்பார்? மனசாட்சி இருக்கிற ஒரு ஆளுநர் படிக்க மாட்டார். இவ்வளவு பொய் அதை சொல்லியிருக்கார், இவ்வளவு பொய் இருக்குன்னு. யூ டிஸ்பியூட் தோஸ் ஃபிகர்ஸ். இந்த எங்களுடைய 4 ஆண்டு ஆட்சியில் 7000 படுகொலைகள் நடந்திருக்கு. 2000 பேர் போன வருஷம் மட்டும் தற்கொலை செய்து கொண்டு இருக்கிறார்கள் இளைஞர்கள். அப்படிங்கிறது நீங்க எழுதியிருந்தா ஆளுநர் படிச்சிருப்பாருங்கிறேன். எந்த அரசாங்கம் நெகட்டிவ் இல்லை, உண்மையை எழுதுங்க. ஏன்னா மார்ச் இயர் எண்டிங்லேருந்து 30 நாளுக்குள்ள அவங்களோட ஆடிட்டட் பேலன்ஸ் ஷீட் பப்ளிஷ் பண்றாங்க. சார், வெக்கமா இல்லை உங்களுக்கு? அறநிலைத்துறைக்கு மந்திரியா? வெக்கம் வேண்டாமா? இந்துக்களை பார்த்து நீ சோத்த திங்கிறியா இல்லை வேற தான் திங்கிறத கேட்கிறார். அந்த மாதிரி பேசுற ஒரு அநாகரிகவாதி, கோவிலை கொள்ளையடிக்கிறவங்க. ஒய் காண்ட் யூ கண்டக்ட் ஆடிட்? ஆடிட்டுக்காக நீங்க கோவில்ல இருந்து பணம் எடுக்கிறீங்க. இவன் வீட்டுக்கு பூஜா சாமான்லாம் திருடிட்டு போறவனை தான் போடணும்னு இவன் கேட்கறதா? ஏன்னா அந்த டைரக்டிவ்ல ஒன்று அரசியல் கட்சியை சேர்ந்தது இருக்கக்கூடாது. நீங்க திமுக கரவேட்டி கட்டி வல்லேனா மனுவை வாங்க மாட்டேங்கிறீங்கன்னு எங்கிட்ட குற்றச்சாட்டுகள் இருக்கு. அதனால நான் என்ன சொல்றேன், ஐ அக்செப்ட் இட் ஆஸ் எ சேலஞ்ச். சேகர் பாபுவுக்கு, எல்லா கோவிலுக்கும் உண்மையான ஆன்மீகவாதி பக்தர்கள் மனு கொடுப்பாங்க. நீ இன்னும் சொல்லாம ஏற்றுக்க. தாமரை டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர், பாஜக மூத்த தலைவர் மற்றும் தேசிய செயற்குழு உறுப்பினர் திரு ஹெச் ராஜா அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். தமிழக ஆளுநர் RN ரவி அவர்கள் மீண்டும் தமிழ்நாடு சட்டமன்ற அந்த அதிகாரத்தை மீறி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நேற்று முதலமைச்சர் உட்பட எல்லாரும் குற்றச்சாட்டாக வச்சிருக்காங்க. தீர்மானமும் ஆளுநருக்கு எதிராக நிறைவேற்றிருக்காங்க, அந்த ஆளுநர் ஸ்பீச்சுக்கு எதிராக. இந்த திராவிட முன்னேற்ற கழகம் 1962க்கு முந்தைய மனோநிலைக்கு சென்று கொண்டிருக்கிறது. இவர்களுக்கு ஒரு விஷயத்தை நினைவுபடுத்த விரும்புகிறேன். பிரிவினை பேசுகின்ற அரசியல் கட்சிகளின் அங்கீகாரம் ரத்து செய்யப்படும் என்று சட்டம் வந்த காரணத்தால் திராவிட முன்னேற்ற கழகம் என்ன சொன்னது? we are not asking for state autonomy, we ask for more autonomy. அப்படி சொல்லி அவர்கள் பிரிவினை கைவிட்டதனால தான் இன்றைக்கி கட்சியாக இருக்காங்க. ஆனால் இன்றைக்கி சொல்லை விட செயலிலே பிரிவினைவாத போக்கை திமுகவும் திமுக அரசும் கடைபிடித்து வருகிறது. முதல்ல நீங்கள் உங்களுடைய எண்ணங்களே பழுது அப்படிங்கிறதுக்கு என்ன ஒரு உதாரணம்? நீங்கள் ஏன் ஆளுநருடைய உரையை டைரக்ட் டெலிகாஸ்ட்லேருந்து கட் பண்ணுறீங்க? அப்படின்னா உங்களுக்கு மறைக்க என்னவோ இருக்குது. நீங்கள் சமூக வலைதளங்களில் என்னென்னவோ செய்திகள், அதை பேசுவது ஆரோக்கியம் இல்லைங்கிறதுனால நான் அதை சொல்ல விரும்பலை. ஆளுநருக்கு எதிராக வன்முறைகள் வரலாம் அப்படின்றெல்லாம் மக்கள் மத்தியில் எண்ணங்கள் கருத்துருவாக்கம் இருந்தது. அப்போ அந்த மாதிரி இருக்கும் பொழுது திமுகனாலே ஒரு தீய சக்தி, பிரிவினைவாத எண்ணம் கொண்டவர்கள், மத்திய அரசாங்கத்திற்கு தேசிய சிந்தனைக்கு விரோதமானவர்கள்னு நமக்கு தெளிவாக தெரியுது. சரி, தமிழ்த்தாய் வாழ்த்து பாடியவுடன் ஆளுநருடைய நிகழ்ச்சிகள் அனைத்திலுமே துவக்கத்திலும் தேசிய கீதம் ஒலிக்கப்படும், முடிவிலும் தேசிய கீதம் ஒலிக்கப்படும்.
தமிழ்த்தாய் வாழ்த்து பாடிய பிறகு தேசிய கீதம் பாடுவதற்கு பேரவைத் தலைவருக்கோ முதல்வருக்கோ என்ன ஆட்சேபனை? இது இவர்களுடைய தேச விரோத பிரிவினைவாத எண்ணத்தை பிரதிபலிக்குது. நல்லவேளை தமிழ்நாட்டுக்கு இந்த மதம் கொண்ட திமுகங்கிற யானை அதுக்கு அங்குசமாக செயல்படுகின்ற ஒரு மிகப்பெரிய தேசியவாதி தமிழகத்தினுடைய ஆளுநராக இருக்கிறது இன்றைக்கி பல கான்ஸ்டியூஷனல் கிரைசிஸை தவிர்த்து கொண்டு இருக்கிறது. உச்சநீதிமன்றம் தெளிவாக ஒரு தீர்ப்பு கொடுத்துருச்சு. ஜனாதிபதி அவர்களுடைய ரெஃபரன்ஸுக்கு பதிலளிக்கும் பொழுது இல்லை, அது மசோதாக்கு கொடுத்தாங்க. இல்லை, அதுதான் உங்கள் அதிகாரங்கள். இல்லை, இப்போ இன்றைக்கி முதலமைச்சர் நான் இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் மை குவாலிஃபிகேஷன் நான் தான் வேந்தராக இருப்பேன்லாம் நினைக்கலையா? அதனால் இவர்களுடைய மனோபாவமே இந்த ஆதிக்க மனோபாவம். நாங்கள் நியூமரிக்கல் ஸ்ட்ரென்த்தை வச்சு அரசியல் சட்டத்தையே அசிங்கப்படுத்துவோம் அப்படின்னு செயல்பட்டு கொண்டு இருக்கு. அதன் காரணமாக இன்றைக்கி என்ன, மேதகு ஆளுநர் அவர்கள் சொல்லியிருக்கின்ற குற்றச்சாட்டுகள் அனைத்தும் இல்லை, ஒரு குற்றச்சாட்டு உண்மை பின்னாடி நம்ம பேசுவோம். இல்லை, ஆர்டிகல் 176 படி அரசாங்கம் என்ன ஒரு ஸ்பீச்சை தயாரித்து கொடுக்குறாங்களோ அது அப்படியே படிக்கிறது தான் ஆளுநர். அரசியல் சட்டம் எத்தனை தரம் திருத்தி இருக்கோம்? ஏன் திருத்தினோம்? திருத்த அவசியம் வந்தது, அதனால் திருத்தினோம். இது சம்பந்தமாக கூட பரிசீலிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை தமிழ்நாடு மற்றும் கேரள அரசாங்கம், வேற எங்கேயும் இந்த மாதிரி நடக்கலை, இந்த அரசாங்கங்கள் அவர்களுடைய, அதாவது இந்தியா ஒரே நாடு, அது நிர்வாக வசதிக்காக மாநிலங்களாக பிரிக்கப்பட்டது என்கின்ற ஒரு எண்ணம், அதுதான் உண்மை. இந்தியா அப்படி தான் உருவாக்கப்பட்டிருக்கு. ஆனால் இந்தியா என்பது பல தேசியங்களை ஒட்டு போட்டதுன்னு நினைக்கிற ஒரு பிரிவினைவாத எண்ணம் கொண்டவர்கள் இந்த கம்யூனிஸ்ட்டுகளும் திராவிட முன்னேற்ற கழகம். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ரஷ்யா ஒன்றா இருக்க முடிஞ்சுதா? இல்லை. 1917 ரஷ்ய புரட்சிக்கு பிறகு பல நாடுகளை ஒன்றா சேர்த்தாங்க. பட் தே குட் நாட் ரிமைன் டுகெதர். ஆனால் கம்யூனிஸ்ட்டு திராவிடியன் ஸ்டாக் மாதிரியாக தீய சக்திகள், பிரிவினை சக்திகள் இருந்தாலும் இந்தியா ஒரே நாடாக இருக்கிறது காரணம் இது ஒரே தேசம், கலாச்சாரத்தால் பண்பாட்டால் இவர்கள் ஒரே நாடு. அதை பிரிக்க இந்த தீய சக்திகள் பார்க்குது. அதை சட்டத்தின் மூலமாக செய்யலாமான்னு. இல்லை, நீங்களே சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர், உங்களுக்கு தெரியாததில்லை. ஆளுநர் என்ன பேசணுன்றதை அரசாங்கம் தான் முடிவு செய்யணுமா? இல்லை, அரசாங்கம் முடிவு செய்யணுமாங்கிறது இப்போ பரிசீலிக்க வேண்டிய கட்டாயம் வந்திருக்கு. காரணம் அதுக்கு தான் ஆளுநருடைய இப்போ இருக்கிற சட்ட நடைமுறைப்படி ஆளுநர் செயல்பட்டு போகலாம். இல்லை, நீங்கள் அது இல்லை, அதாவது ஆளுநர் வாயாலேயே பெரிய பெரிய பொய்களை சொல்ல வைக்க ஒரு ஆட்சி முடிவு செய்யும் பொழுது எதிர்வினை ஆற்ற வேண்டிய அவசியம் ஆளுநருக்கு நிர்பந்தம் ஏற்பட்டு இருக்கிறது. நீங்கள் போன தரமே இந்த தேசிய கீதம் பிரச்சனை வந்தது, அதையும் முரண்டு பிடிக்கணும் தேவையில்லையே. இன்னும் சொல்ல போனால் ஸ்டாலின் அவர்களை விட, பேரவைத் தலைவர் அப்பாவை விட தமிழ் ஞானம் பெற்றவர் நம்ம ஆளுநர். நான் ராமேஸ்வரத்தில் நேர பார்த்தேன், எழுதி வச்சுக்காம துண்டு சீட்டு இல்லாமல் தமிழில் அவர் அழகாக பேசுகிறாரு. அப்போது அவரோட தமிழ் பற்று, ஆர்வம் அந்த அளவு கூட உங்களுக்கு யாருக்கும் இல்லையே. எழுதி வச்சுக்காமல் பேசுறது தெரில, துண்டு சீட்டு இல்லாமல் பேச தெரில, நீங்கள்லாம் தமிழர்களான்ற கேள்வி மக்கள் எழுப்ப ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால தான் இன்னைக்கு திமுக இதெல்லாம் பிளான்டாக பண்ணுறாங்களா? ஆளுநர் வெளியேறின அடுத்த நொடியை தீர்மானம் வாசிக்கிறாங்க, முதலமைச்சர் கையில் துண்டு சீட்டு வருது, எல்லாம் பண்ணுறாங்க. இல்லை, அந்த துண்டு சீட்டை இப்போ ஏற்கனவே எழுதி வச்சேன். நானும் நீங்களும் அதை பார்க்கும்போது துண்டு சீட்டு யாரும் எழுதி கொடுக்கல, அப்போ கொடுக்கல. அப்படின்னா இப்போ இந்த துண்டு சீட்டு எழுதின்னு வந்திருக்காங்க. எல்லாமே ஒரு ப்ரீ பிளான்டாக இவங்க இந்த மாதிரியெல்லாம் ஆளுநரை சீண்டணும், அவமதிக்கணும், அப்படின்னா அவர் வெளில போயிட்டா என்னென்னது நம்ம பேசணும் அப்படிங்கிறது மாதிரி. அதோடு மட்டும் இல்லை, ஆளுநருடைய பேச்சு குறிப்பில் ஏறாதுன்னு சொல்கிற அளவுக்கு ஆணவமா பேரவைத் தலைவருக்கு அப்படிங்கிற கேள்வி மக்கள் மத்தியில். நான் என்ன சொல்கிறேன், irrespective ஆஃப் தி நைசிட்டிஸ் ஆஃப் லா, பர்செப்ஷன் மேட்டர்ஸ். இன்னைக்கு இந்த பேரவைத் தலைவர் அவர்கள், முதலமைச்சர் அல்லது அது பற்றி பேசிய ரகுபதி போன்ற செமிலிட்டரேட் என்ன அந்த மாதிரி இருக்கிறவங்க பேசின பேச்சுக்கள்லாம் பாருங்கள். ஏன்னா கார்த்திகை தீபத்தையே புனம் புதைக்கிற இடம்னு ரெஃபர் பண்ணி பேசுகிற அளவுக்கு பெரிய ஞான சூன்யம்.
நம்ம சட்ட அமைச்சர், இவங்கெல்லாம் என்ன மாதிரியாக செயல்படுறாங்க? இந்த நாட்டினுடைய ஒற்றுமைக்கான அம்சங்கள் அனைத்தையும் நெகேட் பண்ணணும்னு நினைக்கிற ஒரு தீய ஆட்சி. ஆனால் இதில் ஒரு பெரிய சில்வர் லைனிங் என்ன தெரியுமா? 3 மாதத்துக்கு மேலே இந்த ஆட்சி இருக்காது அப்படிங்கிறது தமிழ்நாட்டுக்கு ஒரு ஆசுவாசம். என்டிஏ ஓவர் கான்ஃபிடென்ட்டாக இருக்கீங்களோ? இல்லை, ஓவர் கான்ஃபிடென்ட்டே இல்லை. இந்த சர்க்கார் நம்ம மேதகு ஆளுநருடைய அந்த 13 பாயிண்ட் அறிக்கை சொல்லியிருக்காரு. அதில் போனாலே நமக்கு மக்களுக்கு தெரியும். ஏன்னா இவங்க பேசுறது பூரா கொஞ்சம் கூட உண்மையோட சம்பந்தம் இல்லாத அளவுக்கு பொய்யா. 12 லட்சம் கோடி மூலதனம் தமிழ்நாட்டில் வந்திருக்கா? அரசாங்கம் வந்திருக்குங்கிறாங்க, ஆளுநர் அதை மறுக்கிறாரு. நீங்கள் ஏற்கனவே பல கட்டுரைகள் வந்திருக்கு. இவங்க அது டாட்டா பவராக இருக்கட்டும், அடானியாக இருக்கட்டும், இவங்க சொல்லி இருக்கிற கிளைம் பண்ணியிருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட்டில் 5-8% கூட இன்வெஸ்ட் ஆகலை. அதுக்கு காரணம் என்ன? இங்கே இன்வெஸ்ட் பண்ண மக்கள் பயப்படுறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், தமிழகத்தைச் சேர்ந்தவர் திரு சுந்தர் பிச்சை அவர்கள், அவர் எதுக்கு சேர்மனாக இருக்கார்? கூகுளுக்கு. கூகுளோட இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கா? ஆந்திராக்கு ஏன் போச்சு? காரணம், இங்கே எல்லாத்துலேயும் முன்னாடியே அட்வான்ஸாக லஞ்சத்தை கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியாக ஒரு சூழ்நிலை இருக்கிறனால தான் சர்வதேச நிறுவனங்கள் தமிழ்நாட்டை கண்டு பின்னங்கால் பிடரில் அடிக்க ஓட்டம் தெரிச்சு எடுக்கிறாங்க. கேட்குறேன், நீங்கள் இதுக்கு போனீங்க கல்ஃபுக்கு, அங்கேருந்து இன்வெஸ்ட்மெண்ட் பல்லாயிரக்கணக்கான கோடி வரும்னு. அந்த விசிட்டுக்கு போன பொழுது நீங்கள் போட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தம், மெமரண்ட் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங், எத்தனை இன்வெஸ்ட்மெண்ட் வந்திருக்கு? நீங்கள் சொன்ன லூலு மாலே வள்ளி இன்னும். ஆமாம், நம்ம இவங்க போனது சரி. இப்போ ஜெர்மனிக்கு போனார் குடும்பத்தோட. ஏதோ நான் குடும்பத்தோடு சுற்றுலா பயணம் போகிறேன்னா சரி, முதல்வர் கொஞ்ச நாள் வருஷம் பூரா வேலை பார்க்குறாரு, 1 வாரம் 10 நாள் போயிட்டு வரட்டும் அப்படின்னு கூட தமிழ்நாடு மக்கள் விட்டுருவாங்க. ஆனால் நாங்கள் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் ஈர்த்து வந்தோம்னு சொன்னீங்க. என்ன இன்வெஸ்ட் ஆகிருக்கு? அதாவது 2020 பேப்பர்ல மட்டும்தான் இருக்கு. ஆமாம், 2021க்கு முன்னாடியே ஏற்பட்ட ஒப்பந்தங்கள் கூட முழுமை பெறாமல் இருக்குது. ஆக எல்லாமே காகிதத்திலே வசித்து கொண்டு இருக்கு. அதனால் நீங்கள் அந்த பொய்யை ஆளுநர் மூலமாக என் அரசாங்கம் 12 லட்சம் கோடி இன்வெஸ்ட்மெண்ட் ஈர்த்துருக்குன்னு எப்படி வாய்கூசாமல் பொய் சொல்கிறது? அதுக்கு ஒரு திரவிடியன் ஸ்டாக்காக இருந்தால் பொய் பேசலாம். ஏன்னா பொய்யில பிறந்து பொய்யிலே வளர்ந்த ஒரு கும்பல் இந்த திரவிடியன் ஸ்டாக், அது வேணால் சொல்லலாம். பெண்கள் பாதுகாப்பை பற்றி பேசுகிறாரு. பெண்கள் பாதுகாப்பான மாநிலம் தமிழகம்னு முதலமைச்சர் உறுதிப்பட இன்றைக்கும் சொல்கிறார். அவர் ஃபேக்ட்ஸ் அண்ட் ஃபிகர்ஸோட நம்ம மேதகு ஆளுநர்கிட்ட பாராட்ட வேண்டிய அம்சமே அவர் பேசுகிறது பூரா புள்ளி விவரங்களோடு ஆதாரங்களோடு. நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு போக்சோ வழக்கு, ஆளுநர் அரசாங்கம் கொடுக்குற புள்ளி விவரத்தை ஏற்றுக்க மாட்டார், அவரே ஒரு புள்ளி விவரம் அரசாங்கம் இதில் அறிக்கையில் எழுதியிருக்கிறது தானே, மீது எல்லாமே ஆதாரங்கள்ங்கிறத இட் இஸ் இன் பப்ளிக் டொமைன். அதில் சென்ற ஆண்டு மட்டும் போக்சோ கேஸு 55, நான் இது பற்றி நான் பலதரம் பேசியிருக்கேன், 55% போக்சோ வழக்குகள் அதிகரித்திருக்கிறது. நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பல தடவை, அது ஊடகங்கள் ஒப்புக்கொண்டு இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 6700லேருந்து 7000 கொலைகள் தமிழ்நாட்டில் நடந்திருக்கா இல்லையா? மாண்புமிகு மேதகு ஆளுநர் அவர்கள் சங்கரங்கோவிலில் போதை ஒழிப்பு மாநாடு, அதுக்கு சீஃப் கெஸ்ட்டாக போயிருந்தாங்க. இப்போ இல்லை, 15 மாதம் முன்னாடி. அந்த மாநாட்டில் அவர் எழுப்பிய கேள்வி, இந்த அரசாங்கம் கஞ்சா கைப்பற்றி இருக்கீங்க, 1 கிராமாவது சிந்தட்டிக் ட்ரக், மெத்தபிட்டமின் மாதிரியாக சிந்தட்டிக் ட்ரக்கு 1 கிராமாவது தமிழக காவல்துறை கைப்பற்றியது உண்டா? ஏன் இல்லை? நீங்கள் இன்னும் சொல்ல போனீங்கன்னா, இந்த போதை ஒழிப்புக்காக முதலமைச்சரே பேசுகிறாருல்ல, அட்வர்டைஸ்மெண்ட்லாம் வருதில்ல, அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கஞ்சா இருக்கும், கூல் லீஃப் இருக்கும், என்ன, ஆனால் என்ன இருக்காது? சிந்தட்டிக் ட்ரக் இருக்காது. ஏன்னா சிந்தட்டிக் ட்ரக் ப்ரொமோஷனுக்கே ஒரு கட்சி இருக்குன்னா அது திமுக தான். ஏன்னா ஜாஃபர் சாதிக்கா, ஆமாம், ஜாஃபர் சாதிக் 3000 கோடி கடத்தினார். இப்ராஹிம் ராமநாதபுரத்தில் திமுகவின் நிர்வாகி 100 கோடி கடத்துகிறார். பட்டுக்கோட்டையில் ஒரு ஊர்லேயும்
ஆகவே இந்த போதைப் பொருளால் இளைஞர் சமுதாயம் பாதிக்கப்பட்டிருக்கு. ஒன்றும் இல்லை, திருவள்ளூரில் ஒரு ஒரிசா சேர்ந்தவரை 5 பேர் சேர்ந்து பட்டாக்கத்தியால் வெட்டினாங்களா? ஆமாம். அன்னைக்கு ஊடகங்கள் என்ன எழுதினாங்க? போதையில் ஆட்பட்ட இளைஞர்கள். அது மெடிக்கல் எக்ஸாமினேஷனில் தான் அது கஞ்சாவா சிந்தட்டிக் ட்ரக்கா என்னங்கிறதே தெரியும். போதை செய்தி வருது, போதைக்கு ஆட்பட்ட இளைஞர்கள் ஒரு ஒரிசா இளைஞரை வெட்டினார். மறுநாள் கோயம்புத்தூரில் ஒருவர் கொல்லப்பட்டார், வெளி மாநிலத்தை சேர்ந்த பெங்காலை சேர்ந்தவர். அவசரமாக அவரை மூட்டை கட்டி கல்கட்டாக்கு அனுப்பிச்சி வச்சாங்க. ஆக தமிழ்நாட்டில் இது லாலெஸ் ஸ்டேட்டாக மாறி போயிருக்கு. இப்போது கவர்னருடைய அறிக்கையில் இந்த எங்களுடைய 4 ஆண்டு ஆட்சியில் 7000 படுகொலைகள் நடந்திருக்கு, 2000 பேர் போன வருஷம் மட்டும் தற்கொலை செய்து கொண்டு இருக்கிறார்கள் இளைஞர்கள் அப்படிங்கிறது நீங்கள் எழுதியிருந்தால் ஆளுநர் படிச்சிருப்பாருங்கிறேன் நான். அல்ல, எந்த அரசாங்கம் நெகட்டிவ் இல்லை, உண்மையை எழுதுங்க. ஏன்னா இவ்வளவு நெகட்டிவாக எந்த மாநிலத்திலும் இல்லை இந்தியா முழுக்க. ஏன்னா இந்த திராவிட முன்னேற்ற கழகம் ஸ்டாலின் ஆட்சி வர்றதுக்கு முன்னாடி இந்தியாவிலேயே மோஸ்ட் நார்கட்டிக் இன்ஃபெஸ்டட் ஸ்டேட்டு பஞ்சாப், இன்னைக்கு தமிழ்நாடு நேஷ்னல் ஃபிகர் சொல்லுது. ஆக நாங்கள் தமிழ்நாட்டை அழித்தோம்னு எழுதுங்க, ஆளுநர் படிப்பாருங்கிறேன் நான். உண்மையை எழுதுங்க. திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் 86% பெண்களுக்கு எதிரான குற்றங்கள்ல நாங்க எஃப்ஐஆர் போட்டிருக்கோம். இது வரைக்கும் எந்த அரசாங்கத்திலயும் அது பண்ணலங்கிற. எஃப்ஐஆர் போட்டிருக்கீங்க, வாட் இஸ் தி ரிசல்ட் ஆஃப் எஃப்ஐஆர் சொல்லுங்க? 0%. அதாவது இவங்க கோவில் இப்போ கோவிலை பற்றியும் சொல்லியிருக்காங்க. ஆமாம், அறநிலையத்துறை பற்றி. ஆமாம், செயலாளர்கள். நீங்கள் மாசாணியம்மன் கோயில், அந்த கோவில் ஃபண்டை எடுத்து ஊட்டியில் ரிசார்ட்டு கட்டுறாரு. நடந்ததா இல்லையா? ஒரு அன்பர் கோர்ட்டுக்கு போய் தடை வாங்கியிருக்கார். நீங்கள் கோவில் பணத்தை எடுத்து ரிசார்ட்டு கட்டுறது ஆன்மீக பணியா? கிடையாது. கோவில் பணத்தை எடுத்து ரிசார்ட்டு கட்டிட்டு என்ன பண்ண போகிறீங்க? அன்றைக்கி நான் கட்டிருந்தேன், அதை ஞானசேகரனுக்கு லீஸுக்கு கொடுத்து அவர் சாருக்கெல்லாம் வசதி பண்ணி கொடுப்பாரா? என்ன ஒரு கேவலமான அரசாங்கம்! அதுவும் தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய நமக்கு மானக்கேடு இந்த அறநிலைத்துறை. இன்றைக்கி பாருங்கள், அறநிலைத்துறையினுடைய அமைச்சர் இதுக்கு பதில் சொல்கிறாராம். கோவில்களில் அறங்காவலர் குழுவே நியமிக்கப்படவில்லை என்கின்ற உண்மையை அமைதக ஆளுநர் சொல்லியிருக்கார். அதை நிரூபிக்கிற மாதிரியாக சேகர்பாபுவோட அறிக்கை இருக்குது. சேகர்பாபு என்ன சொல்லியிருக்காரு? நாங்கள் 33,000 கோவிலுக்கு அறங்காவலருக்கு அப்ளிகேஷன் கேட்டோம், அதில் 13,000 கோவிலுக்கு தான் மனுவே வந்தது, மீதி கோவிலுக்கு மனு வரலன்னு. எனக்கு இந்த காலகட்டத்தில், அதாவது இந்த அரசாங்கம் அறநிலைத்துறை எவ்வளவு கீழ்த்தரமாக நடந்து கொண்டு இருக்குது, கோவிலை அழிக்கிற மாதிரி நடந்து கொண்டு இருக்குங்கிறதுக்கு நான் எல்லா விதமான ஆதாரங்களோடையும் சொல்கிறேன். இந்த 7/6/2021 சுவமோட்டோ கேஸ், அந்த கேஸில் ஜஸ்டிஸ் மகாதேவன் அவர்களும் ஜஸ்டிஸ் ஆதிகேசவல் அவர்களும் கொடுத்த தீர்ப்பு, அதில் அவர்கள் 75 கட்டளைகள் டைரக்டிவ்ஸ் கொடுத்துருந்தாங்க. அதில் ஒரு டைரக்டிவ் இந்த கோவிலுடைய சொத்துக்கள், நிலங்கள் எத்தனை கோவிலோட நிர்வாகத்திலேயே இருக்குது, எத்தனை கோவிலால் லீஸுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, எவ்வளவு ஏக்கர் நிலம் ஆக்கிரமிக்கப்பட்டு இருக்கிறது, இன்னி வரை அறிக்கை கொடுத்துருக்காங்களா? அதைத்தான் கேட்குறார் ஆளுநர். அது மட்டும் இல்லை, இந்த அறங்காவலர் நியமனத்தில் ஒன் ஆஃப் தி டைரக்டிவ்ஸ் அரசியல் கட்சியை சேர்ந்தவர்கள் இருக்கக்கூடாதுன்னு. நான் ஒரு ஊராக போய் போராட்டம் நடத்துகிறதே வேலையாக இருக்குது. பார்த்திங்கன்னா திமுக காரனை கொண்டே அறங்காவலருக்கு போடுறீங்க. உடனே அந்த திமுக காரன் என்ன பண்ணுறான், இன்ன பூஜாரியை பதவியிலேருந்து எடுத்துடணும், நான் சொல்கிற பூஜாரி போடணும், இவன் வீட்டுக்கு பூஜா சாமான்லாம் திருடிட்டு போகிறவனை தான் போடணும்னு இவன் கேட்குறதா? ஏன்னா அந்த டைரக்டிவில் ஒன்று அரசியல் கட்சியை சேர்ந்தவர் இருக்கக்கூடாது. நீங்கள் திமுக கரவேட்டி கட்டி வரலைன்னா மனுவை வாங்க மாட்டேங்கிறீங்கன்னு எங்கிட்ட குற்றச்சாட்டுகள் இருக்குது. அதனால் நான் என்ன சொல்கிறேன், ஐ அக்செப்ட் இட் ஆஸ் அ சேலஞ்சு.
சேகர் பாபுவுக்கு, எல்லா கோவிலுக்கும் உண்மையான ஆன்மீகவாதி பக்தர்கள் மனு கொடுப்பாங்க. நீ நோ சொல்லாமல் ஏற்றுக்குவியா? ஏன்னா இன்னைக்கு பல்வேறு விதத்தில் ஒன்று, இந்த கோவில் சிவில் கன்ஸ்ட்ரக்ஷன், கல்யாண மண்டபம் கட்டுறேன், இது பள்ளிக்கூடம் கட்டுறேன், காலேஜ் கட்டுறேன், கோவில் பணத்தை எடுத்து அப்படின்னு சொல்கிறதே எதுக்காக தெரியுமா? சிவில் கேசஸ் அத்தனை சிவில் கன்ஸ்ட்ரக்ஷன் கேசஸில் 30% 40% கொள்ளை கமிஷன். நான் ஆதாரம் சொல்லி முழு இன்வெஸ்டிகேஷன் வேணும்னு கேட்குறேன்னா, திருப்பச்செந்தூரில் முருகப்பெருமானுக்கு கோவில் கும்பாபிஷேகம் நடந்தது. எத்தனை கோடி ரூபாய்? 306 கோடி. சர்க்கார் பணம் இல்லை, சேகர் பாபுவோட தோப்பனார் பணம் இல்லை, ஒரு ஆன்மீக கொடையாளர் ஒருவர் கொடுத்தது 200 கோடி, மீதி உண்டியல்லேருந்து வந்தது. அது கோவில் கட்டின 40 நாளில் கார் பார்க் பண்ணுறதுக்கு அங்கே போனால் போட்டிருக்கிற கான்கிரீட்டு பிளாக் ரோடு குழி குழியாக இருக்குது. நான் அன்றைக்கே பத்திரிகையாளர் கூட்டத்தில் பேசியிருக்கேன். ஏன் எத்தனை பர்சன்டேஜ் அறநிலையத்துறை அதிகாரிகளுக்கு போச்சு, எத்தனை பர்சன்டேஜ் சேகர் பாபுவுக்கு போச்சு? என்ன கொள்ளை நடக்குது? பழனி கோவில் உண்டியல் பணத்தை எடுத்து முத்தமிழ் கடவுள் முருகன் மாநாடுன்னு நடத்தினீங்க, இனி வேற கணக்கு கொடுத்துருக்கீங்களா? நீதிமன்றம் சொல்லுதுங்க, பிரதான கோவில்கள் 76 கோவில்கள் கணக்கே கொடுக்கலன்னு. சார், இந்த நான் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட். தமிழ்நாட்டில் எத்தனை வங்கிகள் பிரான்ச் இருக்குது? எல்லா பிரான்ச்சுக்கும் ஆடிட் இருக்கா இல்லையா? இருக்காங்க. அவங்க ஆடிட்டர் ஸ்டேட்மெண்ட் வெளியிடுறாங்களா இல்லையா? வருஷம் ஏப்ரல் 30 பேங்க் பேலன்ஸ் ஷீட் வெளில வந்துடும் சார். அந்த மாதிரி பண்ண முடியும்னா ஒரு கோவிலுடைய வருமானத்திலிருந்து 4% ஆடிட்டுக்காக அபகரிக்கின்ற அறநிலைத்துறை ஏன் வராது? ஒய் கான்ட் யூ மேக் ஆடிட்? ஆடிட்டுக்குன்னு பணம் திருடுறீங்க. 4% ஒரு கோவிலுடைய வருமானத்திலிருந்தும் 4லேருந்து கூட, அதாவது 10 லட்சம் அந்த மாதிரி அதுக்கு ஒரு இது வச்சுருக்காங்க. அதுபடிக்கு நீங்கள் கோவிலேருந்து பணம் ஆடிட்டுக்குன்னு எடுக்கிறீங்க. பட் யூ டோன்ட் கண்டக்ட் ஆடிட். ஒரு இண்டிபெண்டன்ட் சார்ட்டர்ட் அக்கௌண்டண்ட்டை வச்சு ஆடிட் பண்ணுங்க கோவில். இன்னும் மிஞ்சி போனால் 40,000 கோவில் தானே, லட்சக்கணக்கான பிரான்ச்சஸ் இருக்கிற பேங்க்ஸு மார்ச் இயர் எண்டிங்லேருந்து 30 நாளுக்குள்ள அவங்களோட ஆடிட்டட் பேலன்ஸ் ஷீட் பப்ளிஷ் பண்ணுறாங்க சார். வெக்கமா இல்லை உங்களுக்கு? அறநிலைத்துறைக்கு மந்திரியா? வெக்கம் வேண்டாமா? இந்துக்களை பார்த்து நீ சோத்த திங்கிறியா இல்லை வேற தான் திங்கிறத கேட்குறாரு. அந்த மாதிரி பேசுகிற ஒரு அநாகரிகவாதி, கோவிலை கொள்ளையடிக்கிறவங்க. ஒய் கான்ட் யூ கண்டக்ட் ஆடிட்? ஆடிட்டுக்காக நீங்கள் கோவிலேருந்து பணம் எடுக்கிறீங்க. அதனால சொல்கிறேன்னா, எல்லா விதத்திலும் எல்லா துறையிலும் நீ பொய்யை எழுதி கொடுத்து நீங்கள் படிங்கன்னா ஒரு ஆளுநர் எப்படி படிப்பார்? மனசாட்சி இருக்கிற ஒரு ஆளுநர் படிக்க மாட்டார். இவ்வளவு பொய் அதை சொல்லியிருக்கார், இவ்வளவு பொய் இருக்குன்னு. யூ டிஸ்பியூட் தோஸ் ஃபிகர்ஸ். அதை விட்டுவிட்டு 234 சட்டமன்ற உறுப்பினர் பேசுறது மட்டும்தான் அவை குறிப்பில் ஏறும்னா, ஆளுநரை வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த மாதிரி பேசினா என்ன அர்த்தம்? அப்போ நீங்கள் ஆளுநர் உரைன்னு எழுதியிருக்கிறதே நாடகம்ங்கிறேன்னா, அவரை அவமானப்படுத்துறதுக்காக நீங்கள் பேசுறது. அகம்பாவமாக இருக்க வேணாம், அழிஞ்சு போயிடுவாங்க. திராவிடியன் ஸ்டாக்கோட அகம்பாவத்தினால மே எண்டுக்குள்ளே இந்த திராவிடியன் ஸ்டாக் அழிஞ்சிடும். ஓகே சார். அதனால் தயவு செஞ்சு ஆக்ட் வித் சென்ஸ்ன்னு நான் சொல்கிறேன். அது மரியாதைக்குரிய மேலவை தலைவராக இருக்கிறது, மாமன்ற தலைவராக இருக்கலாம், இல்லை முதலமைச்சராக இருக்கலாம். ஆக்ட் வித் சென்ஸ். நீங்கள் இந்தியா தனிநாடு, தமிழ்நாடு தனிநாடு, இந்தியாவோட சேராது இது அப்படிங்கிற அகம்பாவத்தில் நடந்துனீங்கன்னா இது தேர்தல் இஷ்யூவாக மாறிடும்.